ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. எப்படியும் ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. கொஞ்சம் எல்லாம் பிஸியாக இருந்ததுனால உடம்புல வடகம் ஊறுகாய் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடையிலையும் வேலை, டைலரிங் வேலை தான், மற்றபடி பெரிய வேலை எதுவும் இல்லை, டைலரிங் வேலை. அதனால் கொஞ்சம் வேலை இருந்தனால இருந்து இன்றைக்கி சும்மா சளி பிடிச்சிருச்சு. ஏன்னா வெயிலில் நம்ம வெயிலில் இல்லை, நைட்டில் தான் ட்ராவல் பண்ணுவேன். ஐயன் அப்பன் கனகப்பட்டி அழுக்குமுட்டை சாமி தரிசனம் பார்க்குறதுக்கோசரம் அவரோட ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஒரு கனவு, ஆசைகள். அதை ஒரே ஒரு துளி பூர்த்தி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா துளிகள் மட்டும்தான் நம்ம இப்போ உணர முடியும். வரும் காலத்தில் போக போக நமக்கு கூடவே எந்தளவுக்கு இப்போ இருக்காருன்னு சொல்லிட்டு நல்லாவே பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு செகண்டும் நம்ம கூடவே இருக்கிறத உண்மையாகவே சத்தியமாக அவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு நல்லா தெரியுது, மாற்றங்கள் தெரியுது. இப்போ ஒரு செகண்டு கூட எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. டெய்லி இப்போ ஒரு 15 நாளும் பட்டாம்பூச்சி நிறைய நமக்கு அலைக்கசி தர அழைக்கும் போது தான் பட்டர்ஃப்ளை நிறைய பட்டாம்பூச்சி செடிக்கு வரும். ஆனால் நம்ம வீட்டுக்கு நமக்கு குறிப்பிட்ட ஒரு உருவங்கள் காட்டுறது எல்லாமே தெரியாமல் இருந்து கலைக்கசித்தரை நம்ம இப்போ சொல்லும்போது தெரிஞ்சார். அவர் மூலிமா வந்தது தான் பட்டாம்பூச்சி. அதுக்கப்புறமா நம்ம ஐயன் கனகப்பட்டி அழுக்குமுட்டை சாமியை நம்ம யூடியூப் மூலிமா தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அவர் நமக்கு ஜீவ சமாதி சித்தர்கள்ன்றது நம்ம அது ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய நான் அது பெருமையாக சொல்கிறேன், ரொம்ப இதாக நினைக்காதீங்க, நிறைய நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு அது மகிழ்ச்சியான, நான் இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு ரொம்ப 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 கோடான கோடி நன்றிகள் கடவுளுக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் இப்போ தான் நமக்கு ஏன்னா அப்போ தெரியல, விளையாட்டுத்தனமாக நம்ம எல்லாமே இருக்கோம். அப்போ நான் ஒரு 30 வயசில் அவரெல்லாம் அந்த ஜீவ சமாதின்றதை நான் ஜீவ சமாதியெல்லாம் அந்த இடத்துல எதுவும் இல்லை. இங்கே சேலம் ஊத்துமலைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் சட்டி காஞ்சிட்டே இருக்குது. அந்த இடத்துல அப்போ ரொம்ப பெருசாக இல்லை, பாறைக்கடியில் தியானம் பண்ணுறது, குட்டி குட்டி அந்த சிவலிங்கத்தை வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கொடுத்தாரு, காட்சி கொடுத்தாரு சிவபெருமான். அதுக்கு முந்தைய அப்போ நான் கல்கி பகவான் கிட்ட போயிட்டு அவரோட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சேவை செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி எனக்கு சிவன் இதே சேலத்தில் தான், நாங்கள் சேலத்தில் தான் இருக்கிறோங்க. இதே இடத்துல அதாவது 3 ரோட்டுக்கு அந்த பைபாஸ் போகிறது, அது சித்தர் பீடங்களில் அந்த இடத்துல இருக்கிறத ஆனால் நான் பார்க்கல. எனக்கு நம்ம கடைக்கு ஒருத்தர் வருவார், ஒரு பெரியவர் நம்ம கூட பேசிகிட்டு இருப்பார். அவர் மூலிமா நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு, அந்த இடம் எனக்கு பேர் சரியாக தெரியல, அந்த இடத்துல எனக்கு அப்படியே சித்தர் எனக்கு காட்சி. அதெல்லாம் எனக்கு 30 வயசுலேயே அதெல்லாம் நான் பார்த்து அது அந்தளவுக்கு உணர்கிற பக்குவம் எனக்கு இல்லையான்னு நினைக்கிறேன். ஏதோ அருள் கொடுத்தாங்க அப்படின்றத மட்டும் நினச்சிட்டேன். இப்போ டக்குன்னு எனக்கு திடீர்னு இப்போ ஒரு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கலைக்கு சித்தர் இப்போ போன புரட்டாசி, இன்னும் புரட்டாசி வரல இல்லைங்களா, அந்த செகண்டில் இருந்தால் நான் விரதம், அப்படியே விரதன்றதை நான்வெஜ்ஜு நம்ம சுத்தபத்தமாக இருக்கிறது, அவ்வளோதான். அதிகமாக எடுத்து ரீல் சுற்றக்கூடாது, இங்கே அது இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நண்பனாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட ஒரு தவறு செஞ்சுட்டு கூட அந்த தவறை நம்ம குழந்தைங்களாக இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் உண்மையாக அதை போட்டு உடச்சிட்டு பேசிட்டு அதை சால்வ் பண்ணிட்டா அது பிரச்சனை இதாகும். மனசுக்குள்ளே வச்சு ஏதோ இந்த கழுத்தாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் என்கிட்ட இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அது சில பேர் கோவம் அது அப்படி தான் பேசும் அப்படின்றதெல்லாம் நினைப்பாங்க, அது நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்.
என்னோடய குழந்தைங்களே என் மனசில் எதுவும் வைக்காமல் பேசிக்கிறேன் போம்மா அப்படின்னா அதெல்லாம் நமக்கு பெருசு. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சுட்டு போயிட்டுக்கிறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் தான் நான் வந்து இப்போ ஐயாவை இந்த பௌர்ணமி பூஜைக்கு நான் போயிட்டு அட்டன் அவ்வளோ 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 சொல்ல முடியாது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. நல்லா நான் வந்து எந்த அளவுக்கு வந்து அவரை உணரணும்னு மனசுக்குள்ளே நினச்சேன்னா அது எல்லாமே எனக்கு கிடச்சிது, உணர்ந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏசி நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா கீழே தம்பி போட்டிருக்கிறேன், அங்கேயும் போக மாட்டேன். எப்போவுமே எனக்கு வந்து உழைப்பு கம்மியாக இருந்தாலே நம்ம உடம்புலேருந்து வேர்வை ஃபுல்லாக வெளியே வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். அதனால் ஃபுல்லாக ஏசிலேயே நம்ம போயிட்டு அந்த காற்றுல இருந்ததுனாலே என்னன்னு தெரியல, டக்குன்னு வந்து சளி பிடிச்சிருச்சு. இத்தனைக்கே நான் கூல்ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை, எதுவும் வெளியேறிங்க கண்ணாப்பத்தை எதுவுமே இல்லைங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால தான் நல்லா இருக்கேன். திடீர்னு இது எப்போயாவது எனக்கு இந்த மாதிரி தோணும், சளி பிடிக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன 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 காராசரமாக புளிப்பாக கேட்குற மாதிரியே சளி பிடிச்சியும் நைட்டு ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி பாதியாக சாப்பிட்டேன். அந்த வாயே டேஸ்ட்டு போனதுனால இப்போ வந்து பசிக்குது. 4 இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன் தம்பி இல்லை ஊருக்கு போயிட்டான். அவனோட ஃப்ரெண்டு, அவனும் பையன் மாதிரி தான் சசின்னு சொல்லிட்டு 4 இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தான். 2 தான் சாப்பிட்டேன், என்னால் முடிஞ்சிச்சு. 2 இட்லி பாருங்கள், சாப்பிட முடியுது. ஏன்னா ஒரு பொருளை நம்ம வேஸ்ட் பண்ணுறதும் தவறு. அது இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கிறேன்னா சாப்பாடு சூடாக வடித்து வச்சுருக்கிறேன். வாங்க, சாதம் சூடாக அடித்து வச்சுருக்கிறேன். சரின்னு நினைக்கிறேன். என்ன கேமரா இந்த பக்கம் இருக்குது. சாதம் சூடு தான் வடித்தேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்னதாக ஊறுகாய் தொக்கு மாதிரி செய்யலாம். இது வந்து மசாலாலாம் மசாலான்னா நம்ம வீட்டில் டக்குன்னு நமக்கு அந்த வாய்க்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும்னு போது புளி சாதம் நான் ஆல்ரெடியாக ஊறுகாய் கரைச்சி வச்சது, பெருங்காயம் போட்டு அது ஒரு பக்கம் வாசம் தூக்குது. அதில் வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டேன்னா வத்தல் வந்து குடல் பயிட்டு இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க தனமாக தான் இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டதுனால நமக்கு அது சாப்பிட்ணுன்னு ஆசை. 2 வத்தல் இருக்குது. இது வத்தல் இருக்குது, தக்காளி வத்தல் நிறையா இருக்குது. சரி, நம்ம தக்காளி சாப்பாட்டுக்கு இதை எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை போட்டுக்கலாம். இவ்வளோ நாள் நம்ம வந்து ரைஸ் பிராண்ட் ஆயிலே செஞ்சுட்டு இருந்து இப்போ சமீப காலமாக நல்லெண்ணில் செய்கிறதுனால இதில் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் நல்லெண்ணில் செய்கிறதுனால கொஞ்சம் அது சிறுந்தா ஒரு கசப்புத்தன்மை வர மாதிரி இருக்குங்களா, அது வந்து நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி, அந்த கசப்புத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. என்ன சூடாகிடுச்சாலும் அது மட்டும் போட்டு பார்ப்போம். ஊற்றிட்டா அதில் அப்படியே இது பண்ணிடுவோம், அடிமையாயிடுவோம். அதனால் எல்லாம் பார்த்து நம்ம செஞ்சு சாப்பிடணும். எதாக இருந்தாலும் நம்ம உடம்பு தானே. வெயிலில் இன்னும் இல்லை, காலையில் 10 மணிக்கெல்லாம் வந்துட்டுங்க. வெயில் எங்கேயுமே வந்து மழைங்க. நைட்லேயே ட்ராவல் பண்ணிவிட்டு நைட்லேயே போயிட்டு சாமி பார்த்துட்டு தியானம் பண்ணிட்டு சித்தருக்கு போயிட்டு அவர் பீடத்தில் போயிட்டு நல்லா சாமி தரிசனம்
நல்லா இருந்தது. ஐயனை வந்து நம்ம தரிசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ரொம்ப ரொம்ப அற்புதம். முடிஞ்சவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு 3 அமாவாசை நாள்லாம் யாரும் எனக்கு சொன்னதில்லை. யூடியூப் மூலிமா பார்த்து தான் நான் வந்து ஐயர்கிட்ட போயிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. மனசு வந்து திருப்தியாக இருக்குது. ஏன்னா நான் எந்த கோயிலுக்கு போனாலையும் கோயிலில் போயிட்டு இது நடக்குது அது நடக்குது, பாரு இவங்க இப்படி இருக்காங்க அவங்க இப்படி, அது என்னன்னு தெரில, எல்லாமே வந்து நோட் பண்ண ஒரு ஆராய்ச்சி மாதிரி வந்துடும் என் மைண்டில். பூசாரியில் இருந்துங்க அவங்களும் வந்து அந்த விபூதி கொடுக்குறதுலோ அந்த பூ கொடுக்குறது எதே இருந்தாலே எல்லாம் ஒரு கிலோ போட்டு வர்றவங்களுக்கு ஒரு மாதிரியும், நூலை போட்டு போகிறவங்களுக்கு நூலுன்னா அது வந்து தெரிஞ்சுக்காங்க. நகை இல்லாமல் நம்ம வந்து கயிறு போட்டு போகிறவங்களுக்கும், ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் இதாக போட்டு போகிறவங்களுக்கும் ஒரு மாதிரியும், அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அது எனக்கு வந்து இப்போ ரொம்ப காலமாக அதெல்லாம் வந்து எனக்கு நோட் பண்ணும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. கடவுள்கிட்டையும் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க இவங்க. என்ன போயிட்டு போ, இவங்க என்ன கடவுளுக்கு வந்து உபதேசம் பண்ணி இவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளாத ஒரு கேள்வி. சரி, அது அவங்களோட இது. ஆனால் நம்ம ஏழ்மையாக இருந்தாலையும் நம்மளால முடிஞ்சு காணிக்க நம்ம அவங்களுக்கு செலுத்திட்டு தான் வரோங்க. அந்த பாரபஞ்சம் பார்க்குறாங்க இல்லைங்களா, அப்போ தான் வந்து கஷ்டமாக போயிடுது. கோயிலில் கூட இது பார்க்கணுமா, 10 ரூபா போடுறவனுக்கு ஒரு வேலையும் ஆளுங்களுக்கு தலைமை பேசுகிற மாதிரி ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு இயல்பாகவே எனக்கு அதெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு பிடிக்காது. முடிஞ்சு போச்சுங்க. இந்த அப்பளம் போட்டு முடிச்சிட்டேன் தொட்டுக்கிறதுக்கு. அடுத்த வேலை ஒரே ஒரு சின்ன வேலைங்க. பூண்டு பொடி பண்ணுறதுக்கு நிறையா எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு வந்து போட்டுடலாங்க. அதே மாதிரி இஞ்சி பொடி பண்ணி வச்சுருப்பேன், இஞ்சி தூள், அதுவும் போட்டுடலாம். இப்போ வந்து பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட தேங்காவும் 2 பல். ஏன்னா அது வந்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நமக்கு வாய் கிடைக்கட்டும். இல்லை சளி பிடிச்சதுனால என்னென்ன கேஸு பாருங்கள் வாய். ஏன்னா பூண்டு இஞ்சி பொடி போட்டுமாங்க, வெங்காயம் போட்டு, பெரிய வெங்காயம் தான் 3 வெங்காயம் கட் பண்ணேன், அதுவும் போட்டேன். வெங்காயம், பூண்டு, இஞ்சி பொடி போட்டிருக்கேன். அடுத்தது வந்து மண்ணது கருவேப்பிலை வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். பொடி பண்ணிடலாம், அது காஞ்சி போனது அதே வந்து பொடி ஆகிட்டாங்க.
அவ்வளோ கொட்டிடலாம். அவ்வளோதான். ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம ஒரு வீட்லேயே இருந்தால் நமக்கு ஒரு அர்ஜென்ட்டாக செய்யணும் போது டக்குன்னு செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ண கறி மசாலா தூள் 1/4 ஸ்பூனு. நான் இவங்க காரம் வந்து சருன்னு மண்டைக்கார அளவுக்கு இருப்பாங்க. 4 ஸ்பூன் போட்டால் போதும். இது மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு மல்லி வரமல்லித்தூள் நமக்கு தேவையாக இருந்தால் எண்ணெய் நல்லா ஊற்றி தளராக ஊற்றி செஞ்சு சாப்பிட்றதும் சாப்பிட்லாம். நான் கொஞ்சோண்டு இதே ஓவர் அடுத்தது வந்து தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சொல்லி போட்டுக்கலாம். தெரியாதமாக கையில் அப்படியே ஏதாவது கொட்டுச்சுங்களான்னா, ஏன்னா இந்த மிளகை வந்து காரம் வேறு நல்லா சுடுன்னு மண்டை சேர்கிற அளவுக்கு காரம் இருக்கும். இந்த பொடின்றது வந்து நம்ம கருவேப்பிலை மசாலா ஐட்டம் பாருங்கள். பூண்டு கூட இப்போ நம்ம டக்குன்னு அந்த உரிக்கிற டைம் இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா. எது இருந்தாலும் இப்போ அது வந்து நம்ம பூண்டு பொடி பண்ணுறது நல்லா காஞ்சிடுச்சு. வீட்டில் வச்சு ஒரே நாள் வெயில் வச்சேன். அடுத்த நாள் கோயிலுக்கு போகிறேன்னு வெயிலில் வச்சேன் பொடி பண்ணி. அடுத்த நாள் வந்து நேற்று ஒரு கொஞ்சம் நேரம் தான் வச்சேன். வீட்டிலே வச்சு அப்படியே மொறுன்னு இருக்குது. அது வந்து இப்போ ஊறுகாய் போடுறதுக்கு அது கொஞ்சம் காஞ்சி மாதிரி இருக்கும். அதனால் வெங்காயம் பூண்டு சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் வடகம் போடுறதுக்கும் வெங்காயம் கொஞ்சம் தான் இருக்குது ஊறுகாய் போடுறதுக்கும். வெங்காயம் ஊறுகாய் தீந்துருச்சு. எல்லாம் பஜாருக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும். அந்த வேலையெல்லாம் இருக்குது. சளி பிடிச்சிச்சு மண்டை குறைச்சிலன்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா, ஏன்னா எல்லாருமே எங்கள் அக்காவுங்க சம்மந்தி இன்னொருத்தர் எல்லாரும் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. நிறையா படுத்துட்டு நல்லா சாயந்தரம் நைட்டு வரைக்குமே ஃபோன் பண்ணுறேன், யாரும் எடுக்கலைங்க. இதில் என் ஃப்ரெண்டுங்க 2 பேர் மட்டும் குழந்தைங்க அவங்க இருந்தாங்க அரூர்லேருந்து. அவங்க இந்த உப்பு நமக்கு கல் உப்பு தேவை இருக்கிறாங்க. உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால் போதும். அடுத்தது புதினா பவுடர். புதினா நாளில் காய வச்சு அது பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி சாதம் பிரியாணி செய்யும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இது தூக்குது. சாப்பிட்டு பால் போட்டோம்னா அரிசி போட்டோம்னா பிரியாணி. ஏன்னா இந்த இதில் நம்ம டைம் இருக்கும்போது ஒவ்வொன்றும் செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி டைமில் முடியாத டைமில் நைட் ரொம்ப முடியலைங்க, நைட்டு இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லான்னா மத்தியானம் வந்து நாங்கள் லெமன் சாப்பிட்டுங்க. அதுவும் வச்சுட்டு போயிட்டாங்க எங்கள் ஃப்ரெண்டு. அதை பையனுக்கு எடுத்துகிட்டு போடான்னா அவங்க எடுத்துகிட்டு போடல, எடுத்துட்டாங்க. அது சாப்பிட்டா எனக்கு இன்னும் செட் ஆகல் மத்தியானம் சாப்பிட்டுங்க. ஆனால் இப்போ மீதி அவ்வளோ சாதம்
ஒரு பாக்கெட் சாதம் இருந்துச்சு. அதை என்ன பண்ணேன், கொண்டு வந்து இப்போ காரத்துக்கு வச்சுட்டேன், எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே கடலை இருந்தால் வெப்ப போயிடும், அது ஏன் டிக்கில் போடணும், சாமி பிரசாதம்னு சொல்லிட்டு காரத்துக்கு வச்சுட்டேன். பாருங்க, அவ்வளோதாங்க இன்றைக்கி சிம்பிளான ஒரு தக்காளி தொக்கு. உப்பும் போட்டேன், கொஞ்சம் தண்ணி விட்டு, ஏன்னா எண்ணெயில் இருக்குது தண்ணி. இது வந்து சுடு தண்ணி தாங்க, அரிசி கொலை வச்சோம் இல்லைங்களா, அது வந்து எடுத்து வச்சேன். தக்காளி வேணுட்டுங்க. தக்காளி எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது நம்ம ஏதோ ஒன்று சின்ன வேலையாக ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். அதில் நம்ம இதை செஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எல்லாம் இருந்துட்டு என்ன ரெஸ்டாரண்ட் என்ன அந்த இந்த அதுன்னு போட்டு அரைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஓடிப்பாடி. என்ன அப்போ கீழே விழுந்துட்டு உட்காந்துக்கிறோம்ப, சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே ஏமாந்தது ஏமாத்தினதை நினச்சி நம்ம வருத்தப்பட்டுக்கிறதோட இன்றைக்கி என்ன செய்யலாம், என்ன வருமானம் வரும், நம்ம செய்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 10 பைசா ஒரு டீ காப்பியாக இருக்காது வாங்கி கொடுத்தோம்லாம், வாங்கி கொடுக்கும்லாம். இன்றைக்கி நம்ம கடவுள் ஏதாவது படி அளப்பாரா, நமக்கு அதில் 10 பைசா வருமானம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிற காலகட்டம் தான் இது. அதனால் எதுவுமே வந்து நம்ம எதிர்பார்த்தும் செய்யக்கூடாது, எதிர்பார்த்துட்டும் இருக்கக்கூடாது. போச்சு, அதெல்லாம் காலங்கள் போயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறோம்ப. சரிப்பா மக்களே முடிச்சுட்டு அவ்வளோதாங்க. போகிறோங்க. இதில் அப்படியே சாதத்தை எடுத்து இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் சாதத்தை எடுத்து நம்ம தம்மு பிரியாணி மாதிரி கொட்டி வாசம் அப்படியே தூக்குதுங்க. எனக்கு சளி பிடிச்சிருக்கிறதுக்கே உஷாசுங்கிறவளுக்கு இப்படி இருக்குது. இன்னைக்கு ஒரு நீங்களும் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு வேலையை தொடங்குங்க. பாய் மக்களே.